ஹெல்த்தி இட்லி பொடி ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு அரை கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன், 7 வரமிளகா, கொஞ்சமாக சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, இதெல்லாம் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல வந்துட்டு அரை கப் அளவு உளுந்து எடுத்திருந்தேன், அதை நல்லா வறுத்து எடுக்கணும். இதோடு சேர்த்து நான் ஹெல்த்தின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்துட்டு என்ன சேர்த்துருந்தேன்னா ஃப்ளாக் சீட் தான் சேர்த்துருந்தேன். ரீசெண்டாக இதை பற்றி நிறைய படிச்சிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒமேகா 3ன்ற ஒரு இது இருக்குது. அது இல்லாத வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது இதில். நான் அதனால தான் வந்துட்டு பசங்களுக்கு சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. அதனால தான் இதில் நான் வந்துட்டு சேர்த்து அரைக்க போகிறேன். நான் வந்துட்டு நல்லா அந்த ஃப்ளாக்ஸீட் இருக்கு இல்லையா, அது இதில் சேர்த்து உளுந்தோடு சேர்த்து நல்லா வறுக்கும்போது நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ வந்துட்டு ஓகே, நல்லா ஃப்ரையாக அரிஞ்சு நடத்தோம். நம்ம அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். அடுத்தது வந்து உடச்சக்கல்ல சேர்த்துருக்கேன். உடச்சக்கல்ல வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம அது இட்லி பொடி சேர்த்து அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்காக வந்துட்டு கம்மியாக தான், என்கிட்ட உடச்சக்கல்ல கம்மியாக தான் இருந்தது, அதனால நான் இதில் சேர்த்துக்கிறேன். அது இல்லாத வந்து நீங்கள் அதிகமாக அரைக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய உடச்சக்கல்ல கூட சேர்த்து நல்லா வறுத்துட்டு சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு உடச்சக்கடலை எவ்வளோ சேர்த்தனா அதை விட கம்மியாக தான் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துருக்கேன். அதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, தோல் உரிக்காத பூண்டு, நான் வந்து எப்போவுமே இட்லி பொடிக்கு தோல் உரிக்காமல் தான் போடுவோம். ஒரு 10 பல் பூண்டு போல் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் உரிச்சுமே சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டு, மிளகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்தது கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 7 வரமிளகாய் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம். நம்ம வந்துட்டு பருப்பு வகையெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஜீரண சக்தி இல்லாமல் போகும், சில பேருக்கு ஆகாது. அதுக்கு தான் நம்ம வந்து இதில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கும் போது நமக்கு ஜீரண சக்தி நல்லாவே ஆகும். நம்ம அதுக்காக தான் ஜீரகம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பருப்பு வகையெல்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு ஆகாது, அது வந்துட்டு ஜீரணமாக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஒரு பக்கம் கல்லுப்பு, நம்ம தேவையான அளவு உப்பு போடுவோம் இல்லையா, அந்த உப்பு போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம பருப்பு வகையெல்லாம் சேர்க்கும்போது வாயு தொல்லை அதிகமாக இருக்கும். அதுக்குமே வந்துட்டு நம்ம இது சேர்க்கும்போது அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நான் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கம் தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உடச்சக்கடலை வந்து போட மறந்துடாதீங்க. இட்லி பொடிக்கும் நம்ம அதை சேர்க்கும்போது இட்லி பொடியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நானுமே இது இட்லி தோசைக்கு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை சேர்த்துட்டு ஒரு கண்டெய்னரில் சேர்த்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். இது அடுத்தது நல்லா இருந்ததுனால இன்னும் அதிகமாகவே செய்யணும் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுங்க. அப்புறம் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.